திருக்குறள் 1. அதிகாரம் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாகக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பழைய சென்னையின் ஓரத்தில் வேப்ப மரத்தடியில் ஒரு சிறிய பள்ளிக்கூடம். அங்கே ஐயர் என்ற கிழவர் குழந்தைகளுக்கு எழுத்துக்களை சொல்லிக் கொடுப்பார். ஆனால் அவர் முதலில் சொல்லிக் கொடுப்பது ஒரே ஒரு எழுத்துதான், அ. குழந்தைகள் திணறுவார்கள். வாய் திறந்து கண்ணை உருட்டி ஒன்றும் வராது. ஐயர் சிரித்துக்கொண்டே சொல்வார், பார்த்தீர்களா? உடல் இருக்கிறது, ஆனால் உயிர் இல்லை. அகரம்தான் உயிர். அது இல்லாவிட்டால் உலகம் முழுவதும் மௌனம். ஒரு நாள் அங்கே வருகிறான் அரவிந்தன், டேப்லெட்டுடன், கோடுகளுடன், நம்பிக்கையுடன். ஐயரே, இன்றைக்கு எல்லாம் அல்காரிதம் என்கிறான். ஐயர் அமைதியாக கேட்கிறார், அரவிந்தா, உன் கணினி முடங்கினால் அதற்கு உயிர் கொடுக்கும் எங்கே? அடுத்த வாரமே அரவிந்தனின் உலகம் முடங்குகிறது. கணக்குகள் இருக்கின்றன, தரவுகள் இருக்கின்றன, ஆனால் உயிர் இல்லை. ரூட் வேரியபிள் காணாமல் போய்விட்டது. அவன் ஐயரிடம் ஓடுகிறான். என்ன செய்வது ஐயரே? எல்லாம் முடங்கிவிட்டது. ஐயர் அவனை அமர வைக்கிறார். மூச்சை விடு மகனே. அரவிந்தன் மெதுவாக மூச்சை விடுகிறான். ஹா, அதுதான் என்கிறார் ஐயர். உன் கோட்கள், உடல்கள், அவற்றுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். அதுதான் தொடக்கம், அதுதான் மூலம், அதுதான் கடவுள். அரவிந்தன் புரிந்துகொள்கிறான். அவன் கணினியில் ஒரு வரி எழுதுகிறான். பேஸ் அடிக்கோடு வேரியபிள் சமன் மறுகணமே திரைகள் ஒளிர்கின்றன, நிறங்கள் திரும்புகின்றன. உலகம் மீண்டும் மூச்சு விடுகிறது. உயிரின்றி உடல் இயங்காது, கடவுளின்றி உலகம் நிலைக்காது. அகரம் உலகின் மூச்சு.